டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஆதார் விவரங்கள் எதையும் திமுக வாங்கவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓடிபி பெறுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்த நிலையில் திமுக தரப்பிலிருந்து இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்களை கேட்கவில்லை எனவும் தவறான தகவல் தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓடிபி பெறுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்றைய தினம் தடை விதித்திருந்த நிலையில் திமுக தரப்பிலானது வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆதார் விவரங்களை கேட்பதில்லை என திமுக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவறான தகவலை தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் திமுக தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், திமுக தரப்புல என்னென்ன விஷயங்கள் இந்த விவகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஷாம், வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையிலே திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றது. இதனுடைய முக்கிய நோக்கம் திமுகவில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 40% பேரை திமுகவினுடைய உறுப்பினர்களாக சேர்ப்பது என்ற கொள்கையை முன்வைத்து அவர்கள் இந்த பிரச்சாரத்தை, இந்த வாக்காளர்கள் சேர்ப்பு முகாமை நடத்தி வருகின்றார்கள். இதில் ஆதார் எண்கள் வாங்கப்படுவதாகவும் ஓடிபி பெறப்படுவதாகவும் தொடர்ந்து புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தற்போது அவர்கள் பல்வேறு விளக்கங்களை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே ஓடிபி பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தடை விதித்திருந்த நிலையிலே ஆதார் எண் மூலமாக ஓடிபி பெறுவதாக தவறான தகவல் தெரிவிக்கப்படுவதாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சட்ட விதிமுறைகளை மீறி எங்களுடைய அந்த உறுப்பினர் சேர்க்கக்கூடிய முகாம்களை நாங்கள் நடத்தவில்லை. தொடர்ந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை செய்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஓடிபி பெறுவதற்கு மதுரை கிளை தடை விதித்த நிலையில் திமுக தரப்பில் இந்த வாதமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. தகவலை நீதிமன்றத்தில் சொல்லி உத்தரவு பெற்றுள்ளனர் என்றும் திமுக தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதார் விவரங்களை தாங்கள் கேட்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், திமுகவினுடைய இந்த பிரச்சார வியூகத்தை அல்லது இந்த வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய உறுப்பினர்களை அதிக அளவில் சேர்க்கக்கூடிய இந்த விஷயத்தை தடை செய்யக்கூடிய வகையிலே இந்த வழக்கு மாறுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக தரப்பில் கடுமையான ஆட்சேபமும் அதே போல தங்கள் தரப்பில் தெரிவிக்க வேண்டிய விளக்கமும் விரிவாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.